Hi students, welcome to geography class. In this video, we are going to see a standard geography unit 2 weather and climate part 1. Already we have seen rocks and soils in the previous videos. Now let's see what is weather and climate and controlling factors of weather and climate in this video. Climate is one of the basic elements in the natural environment. It affects landforms, soil types, fauna and flora. It influences man to a large extent. Climate அப்படின்னா தமிழில் காலநிலை அப்படின்னு அர்த்தம். காலநிலை இயற்கை சூழ்நிலையுடைய அடிப்படை கூறுகளில் ஒன்றாகும். இது நிலத்தோற்றம், அதாவது லேண்ட்ஃபார்ம்ஸ் அப்படின்னா நிலத்தோற்றம், சாயில் டைப்ஸ் அப்படின்னா மண் வகைகள், ஃப்ளோரா அண்ட் ஃபானா அப்படின்னா இயற்கை தாவரங்கள் மற்றும் விலங்குகள், மற்றும் மனிதர்களிடையே ஏற்படும் பெரும் தாக்கத்தை இது ஏற்படுத்துகிறது. வெதர் அண்ட் கிளைமேட் not always same in all the areas. It always differ from place to place. அதாவது வெதர் அப்படின்னா வானிலை, வானிலை மற்றும் காலநிலை, கிளைமேட்னா காலநிலை. இது எப்போதுமே எல்லா ஏரியாலும் ஒரே மாதிரி இருக்காது. இது ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி இது என்ன பண்ணும், மாறுபடும். வெதர் அண்ட் கிளைமேட் influence man's activities like what we eat, where, the house in which we live and work, farming, sailing, fishing, modern transport and even our playtime, etc. Hence, one should have knowledge about the weather and climate. So, in this chapter, we are going to learn about what is weather and climate and its element and how they influence our lifestyle. வானிலையும் காலநிலையும், அதாவது வெதரும் கிளைமேட்டும் மனிதனுடைய செயல்பாடுகள், உணவு வகைகள், அவங்களுடைய ஆடை முறைகள், அப்புறம் வசிக்கிற வீடு, செய்கிற தொழில்கள், வேளாண்மைனா விவசாயம், கடல் பயணம், மீன் பிடித்தல், அப்புறம் நவீன போக்குவரத்து மற்றும் நாம் விளையாடும் நேரத்தின் மீது தாக்கத்தை இது ஏற்படுத்தும். எனவே தான் ஒவ்வொரு வானிலை மற்றும் காலநிலை பற்றிய அறிவை நம்ம என்ன பண்ணியிருக்கணும், பெற்றிருக்க வேண்டும். இந்த பாடப்பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வானிலை, காலநிலையின் உட்கூறுகள் பற்றி நாம் படிக்க போகிறோம். மேலும் அவை எவ்வாறு மனித வாழ்க்கை முறையில் தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறத நம்ம இந்த பாடத்தில் நம்ம தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். Now we are going to see what is weather. Weather is the day-to-day conditions, state of the atmosphere at any place as regards sunshine, temperature, cloud cover, wind, fog condition, air pressure, humidity, precipitation and such other elements. It refers to short periods like a day, a week, a month or a little longer, and as such the weather changes from time to time in a day and one period to the other in an year. In the morning, the weather might be sunny with a clear sky in a place, and evening there might be clouds and rain. Similarly, the weather is cool in winter and hot in summer. We often hear people saying, today the climate is good or bad. It is incorrect to say like that. Why? Instead, it has to be said that the weather is good or bad. We could observe the television news readers saying weather report and not the climate report. For example, we take means cricket match have been postponed due to bad weather, etc. In that news reader, they will not say bad climate. They will say only the bad weather. So we should say bad weather. Okay, good or bad weather. Weather அப்படின்னா வானிலை. வானிலை என்பது ஒரு குறிப்பிட்ட இடத்தின் வளிமண்டலம் அப்படின்னா அட்மாஸ்பியர். அதில் நிலவக்கூடிய சூரிய வெளிச்சம், வெப்பம், மேகமூட்டம், காற்றோட திசை, காற்று அழுத்தம், ஈரப்பதம் மாய்ஸ்சர், மழை பொழிவு மற்றும் பிற கூறுகளுடைய தன்மைகளை குறிப்பதாகும். வானிலை குறுகிய காலமான ஒரு நாளோ ஒரு வாரமோ அல்லது ஒரு மாதமோ நடக்கக்கூடிய நிகழ்வை குறிக்கிறது. மேலும் இது நேரத்துக்கு நேரம், காலத்துக்கு காலம், ஒரு வருடத்துக்குள்ளாகவே என்ன பண்ணும், மாறக்கூடிய தன்மை உடையது. காலையில் வானிலை என்ன பண்ணும், தெளிவான வானத்துடன் வெப்பமாக இருக்கும்.
அதே நேரம் என்ன பண்ணும், மாலை நேரத்தில் மேகமூட்டத்தோடு கூடிய மழையாகவும் இருக்க சான்ஸ் இருக்குது. இதே போல் வானிலை வந்து என்ன பண்ணும், குளிர்காலத்தில் குளிராகவும் கோடை காலத்தில் வெப்பமாகவும் இருக்கும். நம்மளை சில பேர் அடிக்கடி என்ன சொல்லுவோம், இன்றைய கிளைமேட் வந்து என்ன சொல்லுவோம், நம்ம காலநிலை அப்படின்னா கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவோம், அல்லது என்ன பண்ணுவோம், மோசமாக இருக்குன்னு சொல்லுவோம். நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? ஆனால் அந்த கூற்று வந்து என்னது, தவறானது. அதுக்கு பதிலாக என்ன சொல்லணும், நம்ம இன்றைய வானிலை, காலநிலை சொல்லக்கூடாது, கிளைமேட் சொல்லக்கூடாது. நம்ம என்ன சொல்லணும், இன்றைய வானிலை அப்படின்னா இன்றைய வெதர் நன்றாக இருக்குது அல்லது மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும். தொலைக்காட்சிகளில் செய்தி வாசிப்பவர்கள் என்ன பார்த்துருக்கீங்களா? செய்தி வாசிக்கும் போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா வெதர் ரிப்போர்ட் அப்படி தான் சொல்லுவாங்க இங்கிலீஷில். அதே தமிழில் வானிலை அறிக்கை அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் கிளைமேட் ரிப்போர்ட்டோ இல்லை காலநிலை அறிக்கையோன்னு சொல்லி அவங்க சொல்கிறதே கிடையாது. இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா, உதாரணமாக எடுத்துக்கிட்டோம்னா, கிரிக்கெட் நடக்கும்போது என்ன பண்ணும், மோசமான திடீர்னு என்ன பண்ணும், கிளைமேட் நல்லா இல்லை, அதாவது வானிலை நல்லா இல்லை, வெதர் நல்லா இல்லை அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, இன்றைய கிரிக்கெட் விளையாட்டு என்ன ஆகும், மோசமான வானிலையின் காரணமாக ஒத்தி வைக்கப்படுது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, போஸ்ட்போன் பண்ணப்படுது, டியூ டு பேட் வெதர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. Earth's atmosphere is a layer of gases surrounding the planet Earth and retained by the Earth's gravity. It contains about 78% nitrogen, 21% oxygen, 0.97% argon, and 0.03% carbon dioxide, and 0.04% trace amounts of other gases and water vapor. அதாவது புவியுடைய வளிமண்டலமானது, வளிமண்டலம்னா அட்மாஸ்பியர் இருக்குன்னு சொல்லியிருக்கு. அது என்ன பண்ணும், வாயுக்களால் கேஸுக்களான பல அடுக்குகளை கொண்டது. இது வந்து புவியை சூழ்ந்துள்ள புவியீர்ப்பு விசையினால், அதாவது கிராவிட்டி. ஓகே, வாயுக்கள் என்ன பண்ணுது, கேஸஸை புவியில் எர்த்தில் தக்க வச்சுக்கொள்ளுது. இதில் வந்து 78% நைட்ரஜன் இருக்குது, 21% ஆக்சிஜன், 0.97% ஆர்கானும், 0.03% கார்பன் டை ஆக்சைடும், 0.04% மற்ற வாயுக்களும் மற்றும் நீராவியும் இதில் இருக்குது. Next we are going to see what is climate. Climate is generally defined as the average conditions, state of the weather of a place or a region. The average atmospheric conditions are determined by measuring the weather elements for a long period of time, which is usually for 35 years. The elements of weather and climates are the same. The climate does not change often like weather. Climate அப்படின்னா காலநிலை. காலநிலை என்பது ஒரு பகுதியுடைய நீண்ட நாளைய வானிலை சராசரியை குறிப்பதாகும். இது வந்து வளிமண்டலத்தில் அட்மாஸ்பியரில் உள்ள வானிலை கூறுகளின் சராசரி தன்மையை நீண்ட காலத்துக்கு, அதாவது 35 வருடங்களுக்கு கணக்கிட்டு கூறுவது தான் அந்த கிளைமேட்டு. காலநிலையின் கூறுகளும் மற்றும் வானிலையின் கூறுகளும் ஒன்றே தான் ஆகும். அதாவது வானிலையை போன்று காலநிலை அடிக்கடி மாறக்கூடியது அல்ல. The word climate is derived from the ancient Greek word climo, which means inclination. அதாவது கிளைமேட் அப்படிங்கிற சொல் வந்து கிளைமா அப்படிங்கிற பண்டைய கிரேக்க மொழியிலிருந்து பெறப்பட்டதாகும். இந்த கிளைமா வந்து தமிழில் சாய்வு கோணம் அப்படின்னு அர்த்தம். அதாவது இன்க்ளினேஷன், சாய்வு கோணம் அப்படின்னா இன்க்ளினேஷன் என்று பொருள். Last we are going to see the controlling factors of weather and climate. Angle of the sun's rays, the length of daytime, altitude, distribution of land and water bodies, location and direction of mountain ranges, air pressure, winds and ocean currents are the major factors which affect the weather and climate of a region. Controlling factors of weather and climate னா வானிலை மற்றும் காலநிலையை கட்டுப்படுத்தும் காரணிகள். சூரிய கதிர்களின் படுகோணம், அதாவது ஆங்கிள் ஆஃப் த சன்ஸ் ரேஸ். ஓகேவா, அது என்ன பண்ணும், சூரிய ஒளிப்படும் நேரம், அதோட உயரம், ஆல்டிடியூட்னா உயரம், நிலம் மற்றும் நீர் பரவல், அதோட அமைவிடம், அப்புறம் மலைத்தொடர்களின் திசை அமைவு, காற்றழுத்தம், காற்று மற்றும் கடல் நீரோட்டம் போன்றவை ஓரிடத்தின் அல்லது பகுதியின் அல்லது பிரதேசத்தின் காலநிலையையும் வானிலையையும்
தீர்மானிக்கக்கூடிய முக்கியமான காரணிகள் ஆகும். The earth is spherical in shape, so the sun rays fall unevenly on the earth's surface. The polar regions, what is the polar region, children? Arctic circle and Antarctic circle receive slanting sun's rays, hence there is a little or no sunlight, thus there is an extreme cold winters. Vertical sun rays fall directly on regions around the equator, hence the climate is very hot and almost no winters. The difference in temperature makes the air and water move in currents. Warm air rises and creates more space for air beneath, while cool air settles down. புவி கோள வடிவமானது, அதாவது கோள வடிவம்னா ஸ்பெரிக்கல் ஷேப். அதனால புவியோட மேற்பரப்பில் சூரிய கதிர்கள் என்ன பண்ணும், ஒரே சீராக விழுறது கிடையாது. புவியின் துருவ பகுதிகள் என்ன பண்ணும், துருவ பகுதிகள்னா போலார் ரீஜன்ஸ், ஓகேவா, சூரிய கதிர்களை சாய்வாக பெறுது. அதனால அங்கு சூரிய வெளிச்சம் என்ன பண்ணும், குறைவாகவோ அல்லது இல்லாமலே இருப்பதனால அங்கு மிக கடும் குளிர் என்ன பண்ணும், ஏற்படும். பூமத்திய ரேகையை சுற்றியுள்ள, அதாவது பூமத்திய ரேகைனா ஈக்குவேட்டர், அந்த பகுதிகளில் சூரிய கதிர்கள் என்ன பண்ணும், செங்குத்தா டைரக்டா வெர்டிக்கலா விழுவதனால அங்க காலநிலையானது என்ன பண்ணும், மிகவும் வெப்பமாகவும் குளிர்காலமே இல்லாததாகவும் இருக்கும். வெப்பநிலையில் ஏற்படும் மாற்றங்களே நீரோட்டத்திற்கும் காற்றோட்டத்திற்கும் காரணமாக இருக்குது. வெப்ப காற்று வளிமண்டலத்தில், அதாவது அட்மாஸ்பியரில் மேல் நோக்கி செல்லும் போது அந்த இடத்துல உள்ள காற்றோட அழுத்தம், அதாவது ஏர் ப்ரெஷர் என்ன பண்ணும், குறைவாக இருக்கும். அதனால குளிர்காற்று புவிக்கு அருகில் என்ன பண்ணும், தங்கிவிடும். Scientific study of weather is called meteorology and the scientific study of climate is called climatology. வெதர் அப்படின்னா வானிலை பற்றிய படிக்கிற படிப்புக்கு மீட்ராலஜி, அதாவது வானிலையின் அறிவியல் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. அதே மாதிரி கிளைமேட் காலநிலை, அதை பற்றிய படிப்புக்கு கிளைமேட்டாலஜி, அதாவது காலநிலையின் அறிவியல்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. I hope you all understood what is weather and climate and also controlling factors of weather and climate in this video. We will see elements of weather and climate, temperature, factors affecting the distribution of temperature, measuring temperature and heat zones of the earth in part 2 video. Thank you.